அதிமுகவின் தற்போதைய குழப்பத்தில் மீண்டும் பேசுபொருளாகும் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமி ஏன் தயங்குகிறார்? அரசியல் பின்னணி என்ன? தமிழக அரசியலில் ஒரு காலத்தில் ஒரே அணியாக செயல்பட்டவர்கள் இன்று அரசியல் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட அதிகார போட்டி, பிளவு, மீண்டும் இணைப்பு முயற்சிகள் என கடந்த 10 ஆண்டு கால அந்த கட்சியின் அரசியல் வரலாறே தொடர்ச்சியான திருப்பங்களால் நிரம்பியுள்ளது. தற்போது அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள் என பலர் விலகி வரும் சூழலில் டெல்டா பகுதியைச் சேர்ந்த சில நிர்வாகிகள் அண்மையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி கே. பழனிசாமியிடம் வலியுறுத்தியதாக அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கு எடப்பாடி பழனிசாமி, அவர் வேறு ஒரு கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறாரே, யோசிக்க வேண்டிய விஷயம் என்ற வகையில் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இந்த ஒரே தகவல் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நடந்த முழு அரசியல் வரலாற்றையும் மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளது. 2016 டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவில் மிகப்பெரிய தலைமை வெற்றிடம் உருவானது. கட்சியின் பொதுச் செயலாளராக வி. சசிகலா தேர்வு செய்யப்பட்டார். சட்டமன்ற கட்சித் தலைவராக அவரை தேர்வு செய்யப்பட்டதால் முதலமைச்சராக பதவியேற்கும் நிலைமை ஏற்பட்டது. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக சசிகலா சிறைக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. சிறைக்கு செல்வதற்கு முன்பு சட்டமன்ற கட்சித் தலைவராக எடப்பாடி கே. பழனிசாமியை முன்மொழிந்தார். அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அப்போது எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சிக்கு பின்னால் சசிகலாவும் அவரது குடும்பத்தின் அரசியல் செல்வாக்கும் இருப்பதாகவே பரவலாக கருதப்பட்டது. டிடிவி தினகரனும் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு முக்கிய அதிகார மையமாக செயல்படத் தொடங்கினார். இதற்கிடையில் ஜெயலலிதா நினைவிடத்தில் தியானம் செய்த பிறகு பன்னீர்செல்வம் திடீரென கிளர்ச்சி அறிவித்தார். என்னை ராஜினாமா செய்ய கட்டாயப்படுத்தினர் என்று கூறி தர்ம யுத்தம் தொடங்கினார். இதனால் அதிமுக 2 அணிகளாக பிரிந்தது. ஒரு பக்கம் சசிகலா, தினகரன், எடப்பாடி அணியும், மறுபக்கம் ஓபிஎஸ் அணியும் உருவானது. மத்திய அரசியல் அழுத்தம், தேர்தல் ஆணையத்தில் ஏற்பட்ட சின்ன பிரச்சினை, ஆர். நகர் இடைத்தேர்தல் ரத்து உள்ளிட்ட காரணங்களால் சசிகலா குடும்பத்தை விலக்க வேண்டும் என்ற கருத்து அதிமுக அமைச்சர்களிடையே வலுத்தது. அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே நீக்கியது. இதுவே இருதரப்புக்கும் இடையிலான அரசியல் மோதலை நிரந்தரமாக மாற்றியது. இதற்கு பதிலடியாக டிடிவி தினகரன், அதிமுகவில் எங்களுக்கு ஆதரவான ஸ்லிப்பர் செல்கள் இருக்கிறார்கள், சரியான நேரத்தில் அவர்கள் வெளிப்படுவார்கள், அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவோம் என்று பலமுறை கூறினார். இந்த ஸ்லிப்பர் செல்கள் என்ற சொல் அப்போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய விவாதமாக மாறியது. அதிமுக அமைச்சர்கள் தினகரனை கடுமையாக விமர்சித்தனர். அதற்கு தினகரனும் தொடர்ந்து பதிலடி கொடுத்தார். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர். நகர் இடைத்தேர்தல் தினகரனின் அரசியல் வாழ்க்கையில் முக்கியமான திருப்பமாக அமைந்தது. ஜெயலலிதா போட்டியிட்டு வென்ற தொகுதியான ஆர். நகரில் சுயேட்சை வேட்பாளராக பிரஷர் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்ட டிடிவி தினகரன் ஆளும் அதிமுகவும் திமுகவும் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளை வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அந்த வெற்றி ஒரு தொகுதி வெற்றியாக மட்டுமல்லாமல் சசிகலா குடும்பத்தின் அரசியல் முடிந்துவிட்டது என்ற கருத்துக்கு எதிரான அரசியல் பதிலாகவும் பார்க்கப்பட்டது. ஆர். நகர் வெற்றிக்கு பிறகு அதிமுகவை மீண்டும் கைப்பற்றும் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அதன் பின்னர் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். சசிகலாவை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்ட அந்த கட்சி அதிமுகவின் உண்மையான வாரிசு தாங்கள்தான் என்ற அரசியல் நிலைப்பாட்டை தொடர்ந்து முன்வைத்தது. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் இணைந்து அதிமுகவை வழிநடத்தினர். இரட்டை தலைமையின் கீழ் கட்சி செயல்பட்டது. ஆனால் காலப்போக்கில் அந்த கூட்டணியிலும் முரண்பாடுகள் வெடித்தன. இறுதியில் ஓபிஎஸ் மீண்டும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைந்த தலைமையை உருவாக்கி பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். கடந்த சில ஆண்டுகளில் இருவரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக விமர்சித்துள்ளனர். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமிக்கு அரசியல் அடையாளம் கொடுத்ததே சசிகலா, இன்று அதையே மறுக்கிறார் என்று குற்றம் சாட்டினார். மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடன் தினகரனுக்கு எந்த தொடர்பும் இல்லை, அவர் வேறு கட்சியின் தலைவர் என்று பலமுறை கூறியுள்ளார். இரு தரப்பினரும் ஊழல் குற்றச்சாட்டுகள், துரோகம், அதிகார ஆசை, உண்மையான வாரிசு யார் என்ற விவாதங்களில் தொடர்ந்து மோதிக்கொண்டே வந்தனர். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுக எதிர்கொள்ளும் சவால்கள் மாறிவிட்டன. கட்சியிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள் வெளியேறுவது,
மாவட்ட அளவிலான அமைப்பு பலவீனம் அடைவது, தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் பழைய ஆதரவை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் ஆகிய காரணங்களால் சசிகலா தினகரன் ஆதரவாளர்களை மீண்டும் ஒன்றிணைக்க வேண்டுமா என்ற கேள்வி கட்சிக்குள் எழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதனால்தான் சில நிர்வாகிகள் தினகரனை மீண்டும் இணைக்க வேண்டும் என்று கருத்து தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியல் ரீதியாக பார்த்தால் டிடிவி தினகரனை மீண்டும் அதிமுகவில் இணைப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு எளிதான முடிவாக இருக்காது. ஏனெனில் தினகரன் இன்று ஒரு தனிக்கட்சியின் பொதுச் செயலாளர். அவரை இணைப்பது என்பது ஒரு தனிநபரை சேர்ப்பது மட்டுமல்ல, பல ஆண்டுகால நடைபெற்ற அனைத்து அரசியல் நிலைப்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்வதாக அமையும். மேலும் தினகரனுக்கு மீண்டும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டால் தற்போதைய அதிமுக நிர்வாக அமைப்புக்குள்ளேயே புதிய அதிகார மையம் உருவாகும் என்ற அச்சமும் ஒரு தரப்பில் இருக்கலாம். அதே நேரத்தில் அவரை முழுமையாக வெளியே வைத்தால் அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி மேலும் சிதறக்கூடும் என்று மற்றொரு தரப்பு வாதிடுகிறது. டிடிவி தினகரன் மீண்டும் அதிமுகவில் இணைந்தால் சில பகுதிகளில் சிதறியுள்ள பாரம்பரிய அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைக்க உதவக்கூடும் என்ற வாதம் உள்ளது. ஆனால் அதே நேரத்தில் பல ஆண்டுகால சசிகலா குடும்ப அரசியலில் இருந்த கட்சியை மீட்டோம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட தற்போதைய தலைமையின் அரசியல் நியாயத்தை அது கேள்விக்குள்ளாக்கும். எனவே இது வெறும் ஒருவரை கட்சியில் சேர்ப்பதா அல்லது அதிமுகவின் கடந்த 10 ஆண்டுகால அரசியல் வரலாற்றையே மறுபடியும் எழுதும் முடிவா என்ற கேள்வியே இப்பொழுது எழுந்துள்ளது. அதிமுகவின் எதிர்காலம் எந்த திசையில் செல்லும் என்பதை தீர்மானிக்கும் விவாதங்களில் ஒன்றாக டிடிவி தினகரனின் பெயர் மீண்டும் அரசியல் மேடையில் மையத்துக்கு வந்துள்ளது.